ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சென்னை இன் ஜோன். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பிரேக்கிங்காக 3 days 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கான முழுக்க காரணம் யாரு? நானா? ஃபேன்ஸா? சென்னை எஃப்சி அப்படின்னு சொல்ற மாதிரி பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க சென்னை எஃப்சி. முந்தா நேத்து ஒரு சைனிங், அதுக்கு முந்தின நாள் ஒரு சைனிங், நேத்து ஒரு சைனிங், இன்னைக்கு 2 சைனிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா வேற ஸ்ட்ரைக்கர்ஸ், அதாவது ஐ மீன் என்ன சொல்றது, லைக் ஃபர்ஸ்ட் வந்து வி காட் டு நோ அபவுட் த நியூ சைனிங் முகமது அலி பிமாமர். அதை பத்தி தான் நம்ம யூடியூப் லைவும் போட்டிருந்தோம். அதுக்கடுத்து ஒரு இந்தியனை ரீடைன் பண்ணோன்னு போட்டிருந்தாங்க, க்ளோஸ்னர் பெரேரா. இப்போ கூட ஏதோ விட்டுருக்காங்க ஹிண்ட், என்னன்னு சொல்லி பார்க்கணும். அது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கணும் என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் மார்க்கஸ் வந்து ஒரு ஸ்பானிஷ் ஸ்ட்ரைக்கர் அண்ட் பிரசிலியன் டிஃபெண்டர்னு போட்டிருக்காரு. ஸோ எக்ஸைட்மெண்ட் ஆன் பீக்ல இருக்கு. ஸோ இந்த பீக்னஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு ஷாம்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவருடைய தாட்ஸ் ஆன் ஆல் 3 சைனிங்ஸ் கேட்டுட்டு இந்த எக்ஸைட்மெண்ட்டை அப்படியே கேரி பண்ணுவோம். இல்ல, நீங்க வந்துட்டு மார்க்கஸ் ட்வீட் சொன்னீங்க, பட் அங்க ஒரு பாயிண்ட விட்டீங்க. 2 பேருமே வந்துட்டு நியூ டு த லீக் அப்படின்னு போட்டிருக்காரு. அதனாலதான் ஃபேன்ஸ் வந்துட்டு இன்னும் வெறித்தனமா யாரா இருக்கும் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் பண்ண சைனிங்ஸ் பாத்தீங்கன்னா இதர் ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான். லைக் ஒரு இம்ரான் கான் ஐஎஸ்எல் ஆடி இருக்காரு, ஒரு முகமது அலி பமாமர் ஐஎஸ்எல் ஆடி இருக்காரு, ஒரு நொகுவேரா ஐஎஸ்எல் ஆடி இருக்காரு. பட் இது யாரா இருக்கும்? மேபி ஹோப்ஃபுல்லி நாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா we will speak about that player. பட் லைக் நான் சொன்ன மாதிரி லைக் ஒரு மாதிரி ஒரு டார்க் டைம்ஸாவே இருந்துச்சு. ஃபேன்ஸா இருக்கட்டும், பிளேயர்ஸா இருக்கட்டும், எங்களுக்குமே வந்துட்டு லைக் என்ன வீடியோ போடுறது, ஃபேன்ஸ் கேட்குறீங்க வீடியோ போடணும், பட் என்ன வீடியோ போடுறதுன்னே தெரியல. அண்ட் திடீர்னு பார்த்தா வீக்கெண்ட்ல எல்லாம் சும்மா இருந்துட்டு வீக் டேல வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எனக்கு. அதனால என்னாலேயும் ஜாயின் பண்ண முடியல வீடியோஸ்ல. நான் ஆஃபீஸ்ல வர நான் ஈவினிங் ஷிஃப்ட் போறதுனால மாட்டிக்கிறேன். பட் இந்த வீடியோ நாங்க நைட் ரெக்கார்ட் பண்றோம், கண்டிப்பா போட்டு ஆகணும், நான் வரேன் ப்ரோ கண்டிப்பா நான் சொல்லி நான் வந்தேன் இந்த வீடியோக்கு. ஐ கிவ் மை தாட்ஸ். ஓகே, இந்த 3 சைன் நான் சொல்றேன், பட் ஆல்ரெடி பேசியிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம், நீங்க சொன்னீங்க ஒரு டார்க் டைம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஒரே விஷயம் சொல்றேன். அதாவது ஒரு 5 days பேக் வந்து பாத்தீங்கன்னா, டேய் சென்னை என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி பாத்தீங்கன்னா மைண்ட்ல ஓடிட்டு. இப்போ வந்து டேய் சென்னை என்னடா பண்றீங்க, டேய் அதே என்னடா பண்றீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷனை மாத்தி கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ நியூஸஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த ஸ்பானிஷ் ஸ்ட்ரைக்கர் அண்ட் பிரசிலியன் டிஃபெண்டர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க. அது அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இருந்த சைனிங்ஸ்ல ஷாம்ரோட தாட்ஸ் கேட்போம். ஃபர்ஸ்ட் ஷாம்ரோ இம்ரான் கானை பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி நான் குகன் 2 பேரும் சொல்லிட்டோம். நீங்க உங்களோட தாட்ஸை சொல்லுங்க அபவுட் நான் அந்த வீடியோ பார்த்துருந்தேன். ஆக்சுவலி நீங்க இம்ரான் கான் போட்ட வீடியோலயே அப்பவே நீங்களும் குகன் ப்ரோ சொல்லியிருந்தீங்க, நம்ம ஃபாரின் சைனிங்ஸ் அளவுக்குலாம் போவானா, வெயிட் பண்ணுவோம், என்ன பண்ற ஃபாரின் சைனிங்ஸ் பண்றாங்களான்னு யோசிப்போம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள வந்துட்டு ஃபாரின் சைனிங்ஸ் மேலாதான். லைக் ஒரு இந்தியன் தான், மற்ற எல்லாம் ஃபாரின் சைனிங்ஸ் தான் பண்றாங்க. அண்ட் இம்ரான் கான் வந்துட்டு நம்ம இந்த சேனல்ல நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ஒரு இம்ரான் கான் மாதிரி ஒரு பிளேயர் வேணும், இம்ரான் கான் மாதிரி ஒரு பிளேயர் வேணும், இந்தியன் கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டர், இந்தியன் கிரியேட்டிவ் விங்கர். இம்ரான் கான் கிட்ட இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? நான் லைக் ஃபர்ஸ்ட் திங் எனக்கு தோணுது இம்ரான் கானை பார்த்த உடனே, போன சீசன் வந்துட்டு நம்ம கிட்ட அந்த ஒரு லெஃப்ட் ஃபுட்டட் பிளேயரே கிடையாது டீம்ல. ஒரு லெஃப்ட் பேக்ல விக்னேஷை தவிர சென்டர் பேக்ஸ் ரைட் ஃபுட்டட், ரைட் பேக் ரைட் ஃபுட்டட், மிட்ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா நாம்டே, ஜித்தேஷ்வர், ஜித்தேந்திரா, கார்னர் ஷீல்ட்ஸ், ரம்பியா எல்லாருமே ரைட் ஃபுட்டட் பிளேயர்ஸா இருந்தாங்க. அதனாலேயே வந்துட்டு ஒரு வெரைட்டி மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆகாசமன் இருக்கும்போது லெஃப்ட் ஃபுட் கிராசஸ்லாம் சும்மா பக்காவா போடுவாரு. ஐ மீன் கார்னர் ஷீல்ட்ஸ் வந்துட்டு சூப்பரா நமக்கு போட்டு கொடுத்துட்டு இருந்தாரு செட் பீசஸ்ல. நோ டிஸ்ரெஸ்பெக்ட், பட் ஒரு லெஃப்ட் ஃபுட் ஒரு வெரைட்டி தேவைப்பட்டுச்சு கண்டிப்பா அந்த இடத்துல. அண்ட் இம்ரான் கானோட ஒரு பெட்டர் சைனிங் கிடைக்க முடியாது நமக்கு. ஏன்னா லைக் ஒரு இது ஒரு அவரோட கரியருமே பாத்தீங்கன்னா இம்ரான் கான் வந்துட்டு ஃபாரின் கோச்சஸ் கீழே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஒரு இந்தியன் கோச் காலேஜ் ஜமில் கீழே தான் அவரோட பெஸ்ட் வந்துச்சு. மேபி வந்துட்டு சில பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு அந்த கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா ஃபாரின் கோச்சஸ் வந்தா வந்துட்டு ஹிந்தியில கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. பட் அதே இந்தியன் கோச்சஸ்ட்ட வந்துட்டு தே ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள். ஒரு பிளேயரா போய் வந்துட்டு நான் இப்படி ஆடலான் இருக்கேன், they'll go and say express themselves. ஸோ அதனால வந்துட்டு ஒரு ரியலி குட் சைனிங். அண்ட் எங்க ஃபிட் ஆவாரு பாத்தீங்கன்னா ஒரு ரைட் விங்ல ஃபிட் ஆகலாம், ஒரு நம்பர் 10ல ஃபிட் ஆகலாம். பிகாஸ் ஒரு நொகேரா வேற இருக்காரு நமக்கு. ஸோ ஒரு 4-3-3 ஆடினார்னா அந்த மிட்ஃபீல்ட் 3ல கூட ஃபிட் ஆக முடியும் அவரால். ஸோ ஹோப்ஃபுல் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. என் ப்ரெடிக்ஷன் வந்துட்டு மேபி ஒரு ரைட் விங்ல தான் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். பட் ஹோப்ஃபுல்லி வி கேன் வெயிட் அண்ட் சி. ஒரு நான் வந்துட்டு ஒரு மிட்ஃபீல்ட்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு
இந்த மாதிரி சீசன்ல தான் வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் ரோல்ல சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஃபுல் சீசன் நடக்கும்போது கண்டிப்பா எல்லா கிளப்ஸும் வந்துட்டு அந்த ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு போவாங்க. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் see. எஸ். ஸோ இம்ரான் கானை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. நம்ம ஆல்ரெடி நிறையவே பேசிட்டோம் அவரை பற்றி. ஒரு ஒரு பிளேயர் அனாலிசிஸே போட்டோம். ஸோ பேசுறதுக்கு பற்றி நம்ம கண்டென்ட்ஸ் இம்ரான் கான் மேலே ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. அகைன் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம முகமது அலி பிமாமரும் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அகைன் சைன் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு நடுவில் ஒரு சரியான சைனிங் ஒன்று பண்ணாங்க, தட் இஸ் அல்பர்டோ நொகுவேரா. நேற்று அதுவே நமக்கு பெரிய விஷயம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த சைனிங்கை பற்றி உங்கள் தாட் சொல்லுங்க ஷாம் ப்ரோ. பிகாஸ் நாங்கள் ஆல்ரெடி அதை பற்றி சொல்லிட்டோம், அவருக்கு ஒரு பிளேயர் அனாலிசிஸ் போட்டோம். ஸோ ஷாம் ப்ரோ, நீங்கள் உங்களோட தாட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்பானிஷ் மிட்ஃபீல்டர் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது நாகார்ஜுனாவான்ற மாதிரி எது சென்னையில ஸ்பானிஷ் பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பானிஷ் பிளேயர்ஸே சைன் பண்ண மாட்டாங்க சென்னையில. ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் ஸ்பானிஷ் பிளேயர்ஸ்க்கே போவாங்க. நம்ம ஃபேன்ஸே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், ப்ரோ ஸ்பானிஷ் பிளேயர்ஸ் போகணும் ப்ரோ. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், உலகம் ஃபுல்லா போய் ஸ்ட்ரைக்கர்ஸ் மிட்ஃபீல்டர்ஸ்னு கூட்டிட்டு வருவோம். பட் இந்த லைக் நொகுவேரா வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓகே சில பேர் சொல்லலாம் ப்ரோ ஏஜ் ஆயிருச்சு ப்ரோ அப்படின்னு. பட் ஒரு 13 கேம் சீசன் தான் ஆட போறோம். அண்ட் ஒரு இந்தியன் கோச்சா ஒரு கிளிஃபர்ட் மிரண்டாக்கு என்ன தேவைன்னா, அவரு கீழே ஆடின அவரை பத்தி தெரிஞ்ச ஒரு ஃபாரின் பிளேயர். அண்ட் நொகுவேரா வந்துட்டு அவர் கீழே கோவால ஆடி இருக்காரு, அவர் கீழே மும்பைல ஆடி இருக்காரு. ஸோ நொகுவேராவோட வந்துட்டு அந்த பொசிஷனுக்கு ஒரு பெட்டர் பிளேயர் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீசன் ஒரு ஏன்னா எல்லா பிளேயர் பாத்தீங்கன்னா டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஐஎஸ்எல் விட்டு கிளம்பி போறாங்க, இந்தோனேஷியன் லீக் இருக்கட்டும் மற்ற லீக்ஸ். பட் இந்த டைம்ல வந்துட்டு நம்ம போய் ஒரு நொகுவேராவை கொண்டு வந்ததுன்றது ரியலி குட் சைன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜிதேஷ்வர் மாதிரி ஒரு பிளேயர் கூட நீங்க நொகுவேரா மிட்ஃபீல்ட்ல போட்டீங்கன்னா இட் குட் பி ரியலி பிக் அடிஷன் ஃபார் அஸ். ஏன்னா லைக் ஒரு நம்ம லாஸ்ட் 2-3 சீசன்ஸா பார்த்தோம்னா இந்த ஒரு பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர் அந்த மாதிரி ஒருத்தர் வேணும். ஏன்னா கார்னர் ஷீல்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பாக்ஸ் டு பாக்ஸ் தான், பட் ரொம்ப அட்டாக்ல இருப்பாரு இல்ல ரொம்ப டிஃபென்ஸ்ல இருப்பாரு. ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் பிளே அப்படி. பட் நொகுவேரா பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வந்துட்டு பாலை பக்காவா ஹோல்ட் பண்ணுவார் மிட்ஃபீல்ட்ல. அவரால் பொசிஷனை வச்சுக்க முடியும். நம்ம நிறைய ஓன் காயில் கீழே நம்ம சொல்லுவோம், ப்ரோ என்ன ப்ரோ பொசிஷனே வச்சுக்க மாட்டாங்க இவங்க, பாலை விட்டுக்கிட்டே இருக்காங்க, லாங் பால் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது எதுவுமே இருக்காது நொகுவேரா கிட்ட. நொகுவேரா கிட்ட பாலை கொடுத்தீங்கன்னா காலிலே வச்சுப்பாரு, பாலை ஆப்போசிஷன் மிட்ஃபீல்டருக்கு தரமாட்டாரு. அண்ட் அவரோட இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் செட் பீசஸ். கார்னர் ஷீல்ட்ஸ் அளவுக்கு யாரால செட் பீஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் கண்டிப்பா நொகுவேரா வந்துட்டு செட் பீசஸ்ல 2-3 அசிஸ்டாரு இந்த சீசன் போடுவாரு. வெரி குவாலிட்டி பிளேயர். நல்ல நம்மகிட்ட நல்ல டிஃபெண்டர்ஸ் எல்சி பிரீத்தம் கோட்டாலி எல்லாம் வந்துட்டு தே கேன் ஸ்கோர் ஹெட்டர்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி நொகுவேரா வந்துட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மெயின் திங். அண்ட் செகண்ட்லி ஹீஸ் காம்னஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி இந்த மிட்ஃபீல்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ செட் பீஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். செட் பீஸ் பற்றி பேசும்போது தான் செட் பீஸில் ஒரு ரியல் த்ரெட்டாக இருக்கிற ஒருத்தர் முகமது அலி பிமாமரை பார்த்தீங்கன்னா நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அவர் ஒரு ஏரியல் த்ரெட்டாகவும் இருப்பார். எல்லா கார்னர்ஸ்லையும் எல்லா ஃப்ரீ கிக்ஸ்லையும் கோல்ஸ் போடலன்னா கூட ஒரு இம்பேக்டை பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்லி கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பார். அதுதான் பார்த்தீங்கன்னா முகமது அலி பிமாமர். ஸோ முகமது பிமாமரோட ஒரு பிளேயர் அனாலிசிஸ் பார்த்துடலாம். அப்படியே ஷாம்ப்ரோட தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் ஆஸ்க் ஃப்ரம் ஹிம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷாம்ப்ரோ, உங்களுடைய தாட்ஸ், அதாவது ஒரு அல்பர்டோ நொகுவேரா, முகமது அலி பிமாமர் அண்ட் இப்போ ஒரு ஸ்பானிஷ் ஸ்ட்ரைக்கர், பிரசிலியன் டிஃபெண்டர்னு சொல்லிட்டு லைனா போயிட்டே இருக்கு. ஸோ இதுல உங்களுடைய தாட் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கப்புறம் நம்ம வந்து முகமது அலி பிமாமருக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் இது எல்லாமே ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ற மாதிரி ஒரு தாட் சொல்லுங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ற மாதிரி தாட்னா லைக் முகமது அலி பிமாமர், ஆல்பர்டோ நொகுவேரா இவங்க 2 பேர் வந்துட்டு கண்டிப்பா ஸ்டார்டிங் ரவுண்ட்ல இருப்பாங்க. யார் அந்த 3வது மிட்ஃபீல்டர்ன்றதுதான் கேள்வி. ஒரு நொகுவேரா கிட்ட எப்படி நீங்க வந்துட்டு பாலை கொடுத்தீங்கன்னா விடவே மாட்டாரோ அந்த மாதிரிதான் பிமாமர் வந்துட்டு அப்படியே ஒரு ஆப்போசிட், ஒரு லைக் ஒரு டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பின்னாடி அந்த நம்பர் 6 ரோல்ல உட்காந்தாருன்னா அவரை தாண்டி வந்துட்டு அவ்வளோ ஈஸியா வந்துட்டு அந்த அப்போசிஷன் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸை விடமாட்டார். அகைன் ஒரு 36 ஏஜ் நீங்க சொல்லலாம், பட் ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம 13 கேம்ஸ் தான் ஆட போறோம். 13 கேம்ஸ் இஸ் வெரி ஷார்ட் லீக். ஓகே, இதுல வந்துட்டு இன்ஜுரிஸ் பிக்அப் பண்றதுன்றது ரொம்ப மினிமலா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுல வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொன்னு மறந்துடாதீங்க, ரெலகேட் ஆனா லாஸ்ட்ல முடிச்சா ரெலிகேஷன், லாஸ்ட்ல முடிச்சா லீக்ல இருக்க முடியாது. ரெலிகேஷன்ற இதுல வந்துட்டு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தேவை. ஏன்னா ஒரு இந்தியன் கோச் இருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு டீமை ஃபுல்லா கோச் பண்றாரு ஃபுல் இதுல.
அண்ட் பிளேயர்ஸுமே நம்ம கிட்ட இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே நிறைய யங் பிளேயர்ஸ் தான். பிரீத்தம் கோட்டால் மட்டும்தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் நீங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கிறது வந்துட்டு ஒரு கோச்சாவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஒரு யங் பிளேயராகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சமோன் லைக் ஜிதேஷ்வர், ஜிதேந்திரா இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பெமமர் வந்துட்டு ஒரு பெரிய ரோல் மாடலா இருப்பாரு. அண்ட் நம்ம பார்த்திருக்கோம், நம்ம ஓன் மாயக்கண்ணன் வந்துட்டு பெமமர் கூட ஆடும்போது எவ்வளவு சூப்பரா ஆடினாரு நார்த் ஈஸ்ட் யுனைடெட்ல அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு வி கேன் ஹோப் தட் ஆர் மிட்ஃபீல்டர்ஸ், நம்ம கிட்ட இருக்க எல்லாமே யங் மிட்ஃபீல்டர்ஸ். இல்ல யார உட்கார வைப்பீங்க? ஜிதேஷ்வர் சூப்பர் பிளேயர், ஜிதேந்திரா வெரி குட் பிளேயர், நாம்டே இந்தியா இந்தியா அண்டர் 23 அவ்வளவு சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. அண்ட் இதை தவிர வந்துட்டு மகேஷன் சிங் வச்சிருக்கோம். இந்த மாதிரி கிங்ஸ்லி பெர்னாண்டஸ் இருக்கு. கிங்ஸ்லி பெர்னாண்டஸ் ஐ டோன்ட் நோ இஃப் ஹி வில் பி பார்ட் ஆஃப் ISL, பட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் இவ்வளவு பிளேயர்ஸ் இருக்கும்போது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் மிட்ஃபீல்ட்ல இருக்கிறது வந்துட்டு ஒரு சம அட்வான்டேஜ் நமக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ நம்ம வந்து சர்ஜியோ லோபெரா பத்தி வந்து டாபிக் வந்துச்சு இல்லையா? ஸோ சர்ஜியோ லோபெரா ISL இருக்கும்போது அவர் ரொம்ப விரும்பின ஒரு பிளேயர்னா அகமது ஜஹுவா. அவர் எங்க போனாலுமே அவர் கூடயே கூட்டு போயிடுவார். தம்பி நீ இல்லாம நான் எங்கே போக மாட்டேன், நான் வாடான்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுவார். ஸோ அவர் என்ன மாதிரி ஒரு ரோல் கொடுத்தாரோ டீம்ல, அதுக்கு சிமிலரான ரோல் தான் முகமது அலி பெமமரும் பார்த்தீங்கன்னா வில் ப்ரொவைட் டு த டீம். அது நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முகமது அலி பெமமர், நிறைய பேர் வீடியோவில் லைவ்ல வந்து கேட்டுட்டு இருந்தீங்க முகமது பெமமர் என்ன ப்ரோ பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் பேருக்கு தெரியும் ஹி இஸ் அ நம்பர் 6 ஹூ இஸ் ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், கேமை கண்ட்ரோல் பண்ணுவார். பட் இவர் இந்த பிளேயர் மாதிரியா அந்த பிளேயர் மாதிரியான்னு கேட்டு இருந்தீங்க. ஸோ அவர் என்ன மாதிரி என்ன கணக்குன்றதை பார்க்கலாம். ஸோ பிரைமரி பொசிஷன் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் நம்பர் 6ல விளையாடுவார். அந்த 2 DM சிங்கிள் பிவோட்டா இருக்கட்டும், டபுள் பிவோட்டா இருக்கட்டும், சிங்கிள் பிவோட்டா இருந்தால் கூட சூப்பராக இருப்பார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா த குவாலிட்டி ஹி பொசஸஸ். ஸோ ஒரு டீப் லைன் கண்ட்ரோலர், ஒரு டிஃபென்சிவ் டியூட்டியா இருக்கட்டும், ஒஃபென்சிவ் டியூட்டியா இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு டீமோட ஹார்ட் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே இப்படி பிடிச்சி தாங்கின்னு இருப்பார் மனுஷன். அதுதான் வந்து முகமது அலி பெமமர். ஸோ நான் லைவ்லயும் சொன்னேன், இங்க திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன். சென்னை எஃப்சிக்கு 3 இயர்ஸா இருந்த ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, மிட்ஃபீல்ட்ல பால் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இல்லை. ஒரு பிளேயர் கிட்ட கூட அந்த பால் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இல்லை. சென்னை எஃப்சி ஆர் நோன் ஃபார் தேர் மிட்ஃபீல்ட் சின்ஸ் சீசன் 1. ரஃபேல் அகஸ்டோவா இருக்கட்டும், ரஃபேல் கிரீவலாரோவா இருக்கட்டும், or every year இந்த நாசர் அல் ஹயாத்தி, ஜூலியஸ் டியூக்கரா இருக்கட்டும், every year they are prone to have someone who is known to be one of the best in the league in their position. But last 2 years பாத்தீங்கன்னா மிட்ஃபீல்டே இல்லை, மிட்ஃபீல்ட்ல பிளேயர்ஸ் இல்லைங்கிறத தாண்டி மிட்ஃபீல்டே இல்லை. ரைட் விங், லெஃப்ட் விங், அவ்வளவுதான். மிட்ஃபீல்டு எங்கன்னு கேட்டீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா சென்டர் பேக்கா இருப்பாங்க. அப்போ மிட்ஃபீல்டு எங்க? மிட்ஃபீல்டே இல்லை. அதுதான் பாத்தீங்கன்னா மெயின் பிரச்சனையா இருந்துச்சு சென்னை எஃப்சிக்கு. டிஸ்பைட் ஹேவிங் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஹூ கேவ் யூ லைக் 10 goals சீசன், 10 goals ஒரு ஸ்ட்ரைக்கர் அடிச்சுமே நம்ம டாப் 6க்கு எங்கேயுமே கிட்ட கூட போகலன்னா, கிட்ட நெருங்க கூட முடியலன்னா அதுக்கு காரணம் ஒரு ப்ராப்பர் மிட்ஃபீல்ட் ஸ்ட்ரக்சர் இல்லை. அந்த ப்ராப்பர் மிட்ஃபீல்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப்டர் ஒரு தாமஸ் சீசன்ல அது இருந்துச்சு. தாமஸ் சீசனுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பர் மிட்ஃபீல்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா தட் இஸ் கோயிங் டு பி திஸ் இயர் பிகாஸ் ஆஃப் திஸ் guy right here on your screen, முகமது அலி பெமமர். ஸோ அதை சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ முகமது அலி பெமமர் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் மிட்ஃபீல்டர் whose primary contribution lies in the spatial control rather than statistical output. அதாவது இந்த கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் ஃபேன்சி பண்ற பிளேயர் வந்து இவர் இல்லை. இவரோட கோல்ஸ் அசிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் தட் டசன்ட் மீன் ஹி இஸ்ன்ட் அ குவாலிட்டி பிளேயர் ஆர் சம்திங், பிகாஸ் இவரோட வேலையே வேறங்க. நீ வேறன்ற மாதிரி he organizes the team shape, dictates the rhythm of position and acts as the reference point during build up phases. ஸோ இதிலே புரியலாம், டீமோட டிஃபென்சிவ் ஷேப் யாராச்சும் ஒரு சிபி மாறி போறாரு, ஒரு ரைட் பேக் அவுட் ஆஃப் பொசிஷன் போறாரு, ஒரு லெஃப்ட் பேக் அவுட் ஆஃப் பொசிஷன் போறாரு, யாராச்சும் அவுட் ஆஃப் பொசிஷன் போனாலுமே அந்த ரிதம், அந்த டீமோட ரிதம், இன்கேஸ் பால் லூஸ் பண்ணாலுமே அதை வின் பேக் பண்றதா இருக்கட்டும், அவர் சும்மா போய் இந்த டேக்கல்ல இல்லாம ஒரு கோசியா, ஒரு என்ன சொல்றது, ஒரு டைடியா மிட்ஃபீல்டு இல்லாம ஒரு ஸ்ட்ரக்சர்டா வச்சுக்கிற நினைக்கிற ஒரு பிளேயர் தான் முகமது அலி பெமமர். ஸோ இதுதான் his presence brings order and predictability to the team. ஸோ இவர் இருக்கிறதால ஓகே இவன் இருக்காயான்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட் வேற பிளான் போட்டு வருவாங்க. ஸோ தட் கிவ்ஸ் அஸ் அன் டாக்டிக்கல் அட்வான்டேஜ் அஹெட் ஆஃப் அதர் டீம்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் முகமது அலி பெமமர். ஸோ
எஸ், இன் அண்ட் அவுட் ஆஃப் பொசிஷன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ அவுட் ஆஃப் பொசிஷன்ல பிக்மாமர் என்ன பண்றாரு அப்படின்னா, பால் நம்ம கிட்ட இல்லாத பொழுது அந்த டிஃபென்சிவ்க்கும் மிட்ஃபீல்ட் லைனுக்கும் நடுவில் மிட்ஃபீல்டர்ஸ் ஒரு ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆல்பர்ட்டோ நொகராவும் ஜிதேஷ் சர்மாவும் ஐ மீன் சித்தேஸ்வர் சிங்கும் இருக்காரு அப்படின்னா, அவங்களுக்கு நடுவில் அந்த சிபி 4 பேர் 2 மிட்ஃபீல்டருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பார், எப்போ ஆப்போனன்ட் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மிஸ்டேக்ல பவுன்ஸ் பண்ணி லாங் பால்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப போடுவார். டு த விங்ஸாக இருக்கட்டும், டு த ஸ்ட்ரைக்கர்ஸாக இருக்கட்டும், ரொம்ப லாங் பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடுவார். அதுவும் அக்யூரேட்டாக இருக்கும் ரொம்ப. ஸோ அதான் நான் போனதில் சொன்ன மாதிரி ஹி ரேர்லி டைவ்ஸ் இன் டு சேலஞ்சஸ் ப்ரிஃபரிங் பொசிஷனல் இன்டெலிஜென்ஸ் ஓவர் ஃபிசிக்கல் டுவல்ஸ். சும்மா போய் டமால் டிமில் தடால் புடல்னு அடிச்சு முடிக்காம நின்று கவனமா நிதானமா ப்ராப்பரா டீமை வந்து எடுத்துன்னு போவாரு. ஸோ அந்த மிட்ஃபீல்ட்ல ஒரு காம்னஸ் கொடுப்பாருங்க. அதான், வேற இன்னும் பெருசா சொல்றதுக்கு இல்லை. ஸோ இன் பொசிஷன் ஹி டிராப்ஸ் க்ளோஸ் டு சென்டர் பேக்ஸ், ப்ரொவைட் கான்ஸ்டன்ட் பாசிங் ஆங்கிள்ஸ், ரீசைக்கிள்ஸ் பொசிஷன் காம்லியா தான். பால் நம்ம கைக்கு வந்த உடனே கேம் அப்படியே ஸ்லோ பண்ணி அப்படியே பாலை அட்டாக் கொண்டு போவார். அதான் புட்டிங் தோஸ் டயகனல் பால்ஸ் அண்ட் லாங் பால்ஸ் which have high accuracy rate also to maintain team structure under pressure. Also attacks in final third and has that aerial advantage, always a constant threat in set pieces. ரொம்ப 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 முக்கியம். செட் பீசஸ்ன்னு வரும்பொழுது ஒரு கான்ஸ்டன்ட் த்ரெட்டாவே இருக்காரு. போன வாட்டி நியூஎஃப்சிக்கு 2 கோல் போட்டாருன்னு நினைக்கிறேன் நார்த் ஈஸ்ட் யுனைடெட்க்கு. இவர் செட் பீஸ்ல இருந்து 2 கோல் போட்டதை தாண்டி நிறைய கோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆனிச்சு. ஜஸ்ட் மிஸ்ல அது போஸ்ட்ல போய் பட்டு மிஸ் ஆனிச்சு. சம்டைம்ஸ் கோல் கீப்பரோட பயங்கரமான சேவா இருக்கட்டும். ஸோ செட் பீசஸ்ல ஒரு கான்ஸ்டன்ட் த்ரெட்டாவே இவர் இருப்பாரு. இவர் செட் பீஸ் எடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல, பட் அந்த செட் பீஸ் எடுத்தாங்கன்னா ஹில் டெஃபினெட்லி வின் தட். அந்த ஏரியல் டோலா இருக்கட்டும், இல்ல அங்க கூட இவரோட இன்டெலிஜென்ஸ் காட்டுவார். நீங்க போய் ஒரு சும்மா முகமது ரிபமார்னு ஒரு இது போட்டு பாத்தீங்கன்னா, வீடியோ போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் இயர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் வாட் ஹி இஸ் கோனா டூ. ஸோ அவரோட மேப் கூட நீங்க அங்க பார்க்கலாம் மோஸ்ட்லி எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கதான் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இருப்பாரு. ஸோ ஷாம் ப்ரோ, உங்களோட தாட்ஸ் அபவுட் திஸ்? இல்ல, நீங்க வந்துட்டு பிரிட்டி மச் கவர் பண்ணிட்டீங்க. நீங்க சர்ஜியோ லோபேரா எடுத்ததுக்கான முக்கியமான ஒரு ரீசன் வந்துட்டு கிளிஃபர்ட் மிராண்டா. அவர் வந்துட்டு மெனி ஆஃப் ஹிஸ் டேஸ் சர்ஜியோ லோபேரா கீழே ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் பாத்தீங்கன்னா லைக் அந்த ஜஹூ ரோலை பண்ணுவாருங்க. கண்டிப்பாவே அதுதான் கிளிஃபர்ட் மிராண்டா பார்த்திருப்பாரு. அந்த ஜஹூ வேலையை பண்ணாலே வந்துட்டு எனக்கு டீம்ல பாதி வேலை முடிஞ்சுது, நான் வந்துட்டு என் பாதி டாக்டிக்கல் அனாலிசிஸ் முடிஞ்சுது, யாராவது ஒருத்தர் எனக்கு பாலை வச்சுக்கிட்டா போதும். அண்ட் இவர் வந்துட்டு செட் பீசஸ்லயுமே ஹீ கேன் பாப் இன் வித் கோல்ஸ். நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஹீ கேன் யூனோ கெட் இன் டு ஹெடர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவருக்கு வந்துட்டு அந்த பிசிக்காலிட்டி இருக்கு. அண்ட் நீங்க சிங்கிள் மேன் பிவட் அப்படின்னு சொன்ன போது எனக்கு உடனே ஞாபகம் வந்தால் லோவன் காயில். இவரை கொடுத்திருந்தாங்கன்னா அவ்வளவுதான், அவரு குதிச்சிருப்பாருங்க அவரு. ஐயோ, ஆனா பட் முடிஞ்சு போச்சு. அண்ட் அந்த சிங்கிள் மேன் பிவட் வந்துட்டு கண்டிப்பா கிளிஃபர்ட் மிராண்டா வந்துட்டு அப்படி விட்டுற மாட்டார் மிட்ஃபீல்ட. கிளிஃபர்ட் மிராண்டாக்கு அந்த ஒரு ஆர்கனைசேஷன் தேவை. 2 மிட்ஃபீல்டரா இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா பாப்பாரு. அண்ட் அந்த 2 மிட்ஃபீல்டர்ஸ் வந்துட்டு பெமாமர் அண்ட் நொகுவேரா இருந்தா வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் ஒரு வரப்பிரசாதம் தாங்க இவருக்கு. கிளிஃபர்ட் மிராண்டாக்கு ஒருத்தர் வந்துட்டு டேக்கிள் பண்ண தெரியும். நாட் ஜஸ்ட் இந்த வந்துட்டு உங்களுக்கு கரெக்ட் டேக்கிள்ஸ்னு இல்ல, இந்த டாக்டிக்கல் ஃபவுல்ஸ் அப்படின்னு டக்குன்னு பால் எடுத்துட்டு போறானா இது டக்குன்னு அவனை புல் பண்ணி எல்லோ கார்டு வாங்காம தப்பிச்சிருவாரு பெமமர். அந்த மாதிரி விஷயம் கூட பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாவே இந்த டீம்ல தேவை. அது இல்லாம வந்துட்டு லாஸ்ட் சீசனும் பார்த்திருக்கோம், நாம்டே வந்துட்டு சில இடத்துல ஃபவுல் பண்ணியிருக்கலாம், பட் பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் கத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பெமமர் மாதிரி ஒரு பிளேயர் வரும். ஏன்னா உங்களுக்கு ஹூனோஸ் மேபி பெமமர் அடுத்த சீசன் சென்னைன்னு காடுவாரா. ஏன்னா லைக் ஒரு எல்லா கிளப்புமே வந்துட்டு ஃபுல் ஃபோர்ஸ்ல வரும்போது சென்னைனால இந்த பிளேயர்ஸ் எல்லாம் சைன் பண்ண முடியுமா தெரியாது. பட் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்மளுமே வந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஐ வுட் ஹோப் தட் நம்ம வந்துட்டு ஒரு டாப் 6 ஒரு டாப் 5ல முடிக்கணும். ஆல்மோஸ்ட் ஆல்தோ ஃபர்ஸ்ட் முடிக்கிறவங்க தான் வந்துட்டு ட்ராஃபியா இருந்தாலுமே எத்தனை நாள் ஆச்சு நம்ம வந்துட்டு அந்த டாப் 5 டாப் 4 பக்கம்லாம் போய் ஒரு சென்னை எஃப்சி வந்துட்டு ஒரு டாப் 4 போறது இல்லைன்றதே வந்துட்டு ஒரு ரொம்ப சேடான விஷயம். அண்ட் இந்த சீசன் வந்துட்டு இட் குட் பி வெரி 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 கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சென்னை எஃப்சி. ஏன்னா எல்லா கிளப்ஸுமே வந்துட்டு இந்த ஸ்பீட்ல பிளேயர் சைன் பண்ணல. ஒரு கேரளா பிளாஸ்டர் சைன் பண்றாங்க, பட் அவங்களுமே வந்துட்டு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் கொண்டு வராங்க, ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது கிளிஃபர்ட் மிராண்டா வந்துட்டு கண்டிப்பா கேபிட்டலைஸ் பண்ணி அவரும் ஒரு 1 year கான்ட்ராக்ட், இன்னும் ஒரு 1 year 2 year கான்ட்ராக்ட் வாங்கணும். சென்னை எஃப்சியும் மேல கூட்டிட்டு போகணும் கண்டிப்பா.
ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குற இந்த செகண்ட் நிறைய பேருக்கு தோணலாம், இவர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட போறாருன்னு சொல்லிட்டு. இவர் ஒருத்தர் வரதால ஒன்றும் பெரிய மாற்றம் வந்து இருக்காது. பட் இவரோட பொசிஷன்ல 2 வருஷமா சிஎஃப்சில ஆளே இல்லைண்ணா. அந்த மாதிரி அந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா ஆளே இல்லை 2 வருஷமா. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான பொசிஷன். அந்த பொசிஷனுக்கு வந்து நம்ம கார்னர் ஷீல்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் மனசாட்சியே இல்லாம. அதுக்கு ஒருத்தர் காரணம், அவரை பத்தி இப்போ பேச வேணாம். ஸோ அகெயின் எஸ், ஸோ முகமது அலி பிமர், ஓகே. ஸோ ஃபிட் இன் பொசிஷன் பேஸ்ட் ஃபுட்பால் மிராண்டாஸ் லைக்லி ஸ்டைல் அகெயின். ஸோ அதான், ஸோ மிராண்டாவோட லைக்லி ஸ்டைலுமே பொசிஷன் பேஸ்ட் ஃபுட்பால் தான். நம்ம அதை சூப்பர் கப்லேயே பார்த்தோம். So Biomer is naturally suited to position-oriented system. His awareness and decision-making allows team to build from the back with composure by occupying central zone consistently. He enables fullbacks to push higher and attacking midfielders to operate between the lines without exposing the defense. ஸோ அதான் நம்ம இதுக்கு முன்னாடி பேசுனது தான். அகைன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ பொசிஷன் பேஸ்ட் ஃபுட்பாலில் இவரே ரொம்ப சூட் ஆவார் அப்படின்னா, ஒரு 3-4 பேர் இவரை கான்ஸ்டன்டா வந்து ப்ரெஸ் பண்ணாலுமே அங்கேருந்து ஒரு இன்டெலிஜென்ட்டா பாலை தூக்கி பாஸ் பண்ணி விட்டுருவாரு. ஸோ அது ஆப்பனன்ட் டீமோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் பண்ணும். ஆப்பனன்ட் டீம் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்லி ஒரு கோல் சான்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். இன் பிரசன்ஸ் ஆஃப் அல்பர்டோ நொகேரா, இவரும் அவரும் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு பயங்கரமான காம்போவா தான் இருக்கும் அது. பட் இது எல்லாத்துக்கும் தாண்டி ஒரு ஸ்ட்ரைக்கர் வேணும், ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர். ஸோ ஒரு நியூஸ் வருது இப்போதான், அது இன்னும் பேர் கூட ரிவீல் ஆகலை. அது வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், ஸோ இப்போதைக்கு வந்து இவங்க எல்லாம் இருந்தாலுமே ஒரு ஸ்ட்ரைக்கரும் கண்டிப்பாக தேவை. பிகாஸ் அதுதான் மெயின். என்னதான் நீங்க உருண்டு பிறண்டாலும் ஒற்ற மனு தான் ஒட்டுறோன்ற மாதிரி நீங்க என்னதான் எத்தனை பேரை சைன் பண்ணாலுமே ஸ்ட்ரைக்கர் எப்படி இருக்காரோ அதுதான் உங்க டீமே டிஃபைன் பண்ணும். பட் ஸ்ட்ரைக்கர் நல்லா இருந்தாலுமே டீம் நல்லா இருக்கணும். இட்ஸ் 11 மேன் கேம் இல்லையா? ஸோ அந்த 11 மேன்ல 10 மேன் இவனுங்க பக்காவா செட் பண்றானுங்க. 11th மேன் என்ன பண்றானுங்கன்னு பார்க்கலாம். ஸோ அகைன் ஹி இஸ் பெஸ்ட் ஃபிட்டட் இன் 4-3-3, 4-2-3-1, 3-5-2 இன் ஆல் செட்டப்ஸ். ஆக்சுவலி இந்த லைன் வந்து நான் பொண்ணு தான் போட்டேன். டு பி வெரி ஆனஸ்ட், எந்த சிஸ்டம்லையும் நீங்க போடலாம் முகமது பிமர். ஃபுட்பால்ல எந்த கிளப் எந்த சிஸ்டம்லையும் நீங்க போடலாம். ஹிஸ் ரோல் இஸ் டு ஸ்டெபிலைஸ், சர்க்குலேட் அண்ட் ப்ரொடெக்ட். பாலை ப்ரொடெக்ட் பண்றதா இருக்கட்டும், டீமை ஸ்டெபிலைஸ் பண்றதா இருக்கட்டும், அண்ட் பாலை சர்க்குலேட் பண்றதா இருக்கட்டும், அதான் ஒரு வேலை. எந்த கோச்சுக்கும் இவர் வந்து ரொம்ப சூட் ஆகிற ஒரு பிளேயர் முகமது பிமர். ஸோ ஷாம் ப்ரோ, உங்க தாட்ஸ் ஆன் திஸ்? இல்ல லைக் இதுல நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க. பட் நீங்க முன்னாடி சொன்ன ஒரு பாயிண்ட் ஞாபகம் வருது எனக்கு. லாங் பால் போடுறதுல இது ஒரு பெஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ISL 23-24 சீசன்ல ஐஎஸ்எல்லே வந்துட்டு இந்த 2 பெஸ்ட் லாங் பால் போடுற டிஎம்ஸ்ன்னு பாத்தீங்கன்னு வைங்களேன். ஒன்னு எல்சினோ, இன்னொன்னு பெமாமர். எல்சினோ வந்துட்டு ஆஃப்டர் சம்டைம் சென்டர் பேக் ஆடினாரு, பட் நிறைய கேம்ஸ் டிஎம்ஸாவும் ஆடினாரு. ஸோ இவங்க 2 பேருமே நம்ம டீம்ல இருக்கிறதுன்றது வந்துட்டு உண்மையாவே ஒரு நல்ல விஷயம். எல்சினோ வந்துட்டு உங்களுக்கு தெரியும், ஆல்தோ போன சீசன் அவரோட பெஸ்ட் நம்மளால பார்க்க முடியல, பட் வெரி வெரி டஃப் கை. எல்சினோ வந்துட்டு அவருக்கு போன சீசன் ஆன இன்ஜுரி நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சு அவர் திருப்பி வந்து ஆடினாரு. அந்த மாதிரி ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கும் இவர்கிட்ட. நீங்க போட்டிருக்கீங்க ஸ்டெபிலைஸ், சர்க்குலேட் அண்ட் ப்ரொடெக்ட். இதெல்லாம் விட நான் மெயினா பாக்குற ஒரே ஒரு ஆட்ரிபியூட் வந்துட்டு லீடர்ஷிப். அந்த லீடர்ஷிப் வந்துட்டு ரொம்ப மிஸ் ஆகுது நமக்கு. லாஸ்ட் 2-3 இயர்ஸாவே மிஸ் ஆயிட்டே இருந்துச்சு. நம்ம என்னதான் வந்துட்டு ஒரு கார்னர் ஷீல்ட்ஸ் வந்துட்டு கேப்டனா இருந்தாலுமே அவரோட ஒரு கேப்டனா அவரால் என்ன பெர்ஃபார்மன்ஸ் தர முடியுமோ அதை கொடுத்துட்டு இருந்தாரு. பட் ஒரு கேப்டனா ஓக்கலா இருந்தாரா பிச்ல அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் தட் இந்த ஒரு யங் இந்தியன் பிளேயர்ஸ் தப்பு பண்ணாங்கன்னா இவர் பிச்லேயே திட்டுவாரு. அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ் ஷுட் பி ரெடி டு அக்செப்ட். அதுதான். அண்ட் கிளிஃபர்ட் மிரண்டாவும் அதுதான் எதிர்பார்ப்பார். சொல்லுவார், நீ போய் உன்ன மாதிரி ஆடி, யூ கோ அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் ஐம் ஹோப்பிங் தட் ஒரு இன்ஜுரிலாம் இல்லாம ஃபுல் சீசன் ஆடணும் இவர் நமக்கு. எல்லா ஃபாரின் பிளேயர்ஸ், எல்லா இந்தியன் பிளேயர்ஸ்க்குமே அதுதான். பட் சின்ஸ் இவரோட ஏஜ் வந்துட்டு ஒரு 36 அண்ட் இவர் வந்துட்டு ரொம்ப குரூஷியலா இருப்பார் நம்மளோட சக்சஸ்க்கு இவர். அதனால இவர் இன்ஜுரி ஆகாம ஃபுல் சீசன் இருந்தா ஐம் பிரிட்டி ஷூர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6th மேலேயாவது நம்மளால முடிக்க முடியும். லெட்ஸ் சி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிமர் அகெயின் அந்த ஒரு ஹீட் மேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நம்ம பேசின பாயிண்ட் தான் திருப்பி 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 வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா வீடியோ பாஸ் பண்ணி அப்படியே படித்து பார்த்துருங்க. நான் கூட ஒரு தடவை படித்து காமிக்கிறேன். ஸோ த ஹீட் மேப் ஹைலைட்ஸ் பிமர்ஸ் டாமினன்ட் ஆக்டிவிட்டி இன் சென்டர் அண்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் காரிடார்ஸ். ஹை இன்டென்சிட்டி zones are concentrated around the central circle and just ahead of the defensive line.
confirming his role as positional number 6, minimum presence in wide areas, and the final third indicates a disciplined focus role rather than attacking one. So இந்த disciplined focus role இருக்கு இல்லையா, அந்த டிசிப்ளின்டான மிட்ஃபீல்டர் தான் ரொம்ப நாளா நம்ம டீம்ல இல்லாம இருந்துச்சு. நான் வேர்ட்ஸ் ரிப்பீட் பண்றேன்னு நினைக்காதீங்க. யூ வில் see on pitch what he is capable of. So his consistent occupation of central and allows him to intercept passes, slow transitions, and recycle position efficiently. This spatial discipline is a key reason why teams appear more compact than organized when he's on pitch. Exactly அதான். இந்த ஸ்பேஷியல் டிசிப்ளின்னால தான் வந்து டீம்ஸ் மோர் காம்பேக்ட் அண்ட் ஆர்கனைஸ்டா தெரிவாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நம்பர் 6 சூப்பரா இருக்க டீம்ஸ் எல்லாருமே ஆன் பிச் தான் நம்ம மேட்ச் பார்க்கும்போதே ஓகே இந்த டீம் பார்க்க நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பார்க்க நல்லா இருக்கு, ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு, டீம் கோச் ஒரு நல்லா பண்றாருன்னு சொல்லி அந்த ஒரு ஃபேன்ஸா நம்ம வாயிலேருந்து கொண்டு வர வைக்கிற ஒரு ரோல் தான் பார்த்தீங்கன்னா நம்பர் 6. ஸோ அதுதான் வந்து முகமது அலி பிமாமர். அண்ட் எஸ், த மெயின் திங், முகமது அலி பிமாமர் வர்சஸ் அஹமத் ஜவ்வா. ஆக்சுவலி இதை நான் வர்சஸ்ன்னு போட்டிருக்க கூடாது, ஹேண்டுன்னு போட்டிருக்கணும். எனிவேஸ், ஸோ அதாவது இவரோட ரோல் நம்ம நிறைய ஐஎஸ்எல் தான் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ஐஎஸ்எல்ல இவர் ப்ரொஃபைலுக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது, அவர் எங்கேயோ இருக்கார் அஹமத் ஜவ்வா. பட் அந்த டேபிளுக்கு கொஞ்சம் பக்கம் வர ஆள் வந்து பார்த்தீங்கன்னா முகமது அலி பிமாமர் தான். The closest profile to Ahmed Jawwa in ISL is Mohammad Ali Bimaamar. Since Sergio Lobera loves to work with Ahmed Jawwa, his assistant brought in someone who is like Ahmed Jawwa. ஸோ எங்கெங்க கொஞ்சம் மாறுதுன்றதை பார்க்கலாம். பிரைமரி ரோல்னு பார்த்தீங்கன்னா பொசிஷனல் ஸ்டெபிலைசர், டெம்போ டிக்டேட்டர். ஜவ்வா வந்து கேமோட டெம்போவே டிக்டேட் பண்ணுவார். அவர் அளவுக்கு இவர் பண்ணலனாலும் கேமு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணுவார் கம்பேர்ட் டு அஹமத் ஜவ்வா. ஸோ பாசிங் ஸ்டைல் வந்து சேஃப், ஷார்ட் சர்க்குலேஷன், ப்ராக்ரெசிவ் அண்ட் லாங் ரேஞ்சுன்னு வந்து நான் ஏன் முகமது அலி பிமாமரும் அதுதான் பண்ணுவார், பட் ஜவ்வா ரேஞ்சுக்கு பண்ண மாட்டார். அதனால தான் நான் வந்து அவருக்கு வந்து அந்த ப்ராக்ரெசிவோ லாங் ரேஞ்சோ பார்த்தீங்கன்னா போடலை. அவரும் அந்த வேலையை செய்யக்கூடிய ஆள் தான், பட் மோஸ்ட்லி சேஃப் அண்ட் ஷார்ட் சர்க்குலேஷன் தான் வந்து அவர் வந்து ட்ரை பண்ணுவார். ஸோ டிஃபென்சிவ் அப்ரோச், பொசிஷனல் ஸ்க்ரீனிங் அண்ட் அக்ரெசிவ். நீங்கள் ஜவ்வோட கேம் பார்த்தீங்கன்னா தெரியும், போய் ஸ்லைட் டேக்கிள் போட்டு ரெட் கார்டு கூட வாங்கிட்டு போயினே இருப்பார். அந்த வேலையை பார்த்தீங்கன்னா முகமது அலி பிமாமர் பண்ண மாட்டார். ஸோ எஸ், அதுதான் அந்த 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ மொபிலிட்டி 2 பேரும் பெருசாக வந்து ஓடுறது இது பண்றதுலாம் இருக்காது. 2 பேருமே நின்று ஆடுற மாதிரி இருக்கும். அண்ட் தட் இஸ் வை இவரோட ஏஜ் 36 இருந்தாலுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன் நான். இன்னும் ஒரு வருஷம் கூட இவரை நீங்க விளையாட வைக்கலாம் ஃபார் இஸ் ஏஜ், ஏன்னா அந்த ரோல் அந்த மாதிரி. ஸோ லீடர்ஷிப் ஸ்டைல் வந்து அதான், குவாய்டா இருப்பார் முகமது அலி பிமாமர். அங்கே பிச்சில் இருப்பாருன்னே நீங்க பார்க்க முடியாது. சீரியஸ்லி நீங்க மேட்ச் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். பட் அஹமத் ஜவ்வா வந்து கத்திக்கிட்டு இருப்பாரு, கண்ணா அப்படின்னு கத்துவாரு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ். ஸோ டாக்டிக்கல் வேல்யூ, ஹை சிஸ்டம் பேலன்ஸ் அண்ட் கேம் டிஃபைனிங் ப்ரெசன்ஸ். ஸோ முகமது அலி பிமாமர் அந்த சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பேலன்ஸ் கொடுப்பாரு, பட் அஹமத் ஜவ்வா வந்து கேமை டிஃபைன் பண்ணாரு. ஸோ இந்த கம்பேரிசன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வா எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும். பட் த ரியாலிட்டி இஸ் அவரோட ஒரு 60 to 70% ஒரு ப்ரொஃபைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா முகமது அலி பிமாமர். ஸோ பட் அவ்வளோ அக்ரெசிவாக இருக்க மாட்டார். அட் த சேம் டைம் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருப்பார் கம்பேர்ட் டு அஹமத் ஜவ்வா. Yes, so while Jawwa offers a more expressive and authoritative presence on ball, Bimaamar provides discipline, balance, and tactical reliability. He may not dominate matches visually, but he significantly raises the structural quality of the team. So இதான் நான் சொல்ல வர மெயின் திங். அவர் நீங்கள் மேட்ச் பார்த்து முடிச்ச பிறகு நீங்கள் யோசிப்பீங்க, இன்னைக்கு ஒன்றும் பிமாமர் பெருசாக பண்ண மாதிரி தெரியலன்னு உங்களுக்கு ஒன்று தோணும். பட் த ரியாலிட்டி இஸ் அவர் அங்கே கிரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியாக இருக்கும். ஸோ ஷாம் ப்ரோ, உங்க தாட்ஸ் ஆன் திஸ் கம்பேரிஷன்? இல்ல, ஜஹூனாலே எனக்கு ஒண்ணுதான் தோணும். இப்போ மற்ற பிளேயர்ஸ்க்குலாம் வந்துட்டு கோச் ஆடுற சிஸ்டம்ல அவங்க ஆடி ஆகணும். பட் ஜஹூ இருந்தா ஜஹூ தான் சிஸ்டமே. ஜஹூ எப்படி டிக்டேட் பண்றாரோ அதுதான் அந்த டீமோட ஸ்டைல் ஆஃப் பிளே. அது ஜஹூ அளவுக்கு யாராலையும் பண்ண முடியாது. அண்ட் ஒன்லி ஒன் மோர் பாயிண்ட் நான் ஆட் பண்றேன். நீங்க சொன்னீங்க ஜஹூ அளவுக்கு அக்ரெசிவா இருக்க மாட்டாருன்னு. ஒரே ஒரு வித்தியாசம், இவரும் நிறைய எல்லோ கார்ட்ஸ் வாங்குவாரு, ஜஹூ அளவுக்கு போய் ரெட் கார்ட்ஸ் வாங்க மாட்டாரு. அவ்வளவுதான் மெயின் வித்தியாசம். பிமாமரும் வந்துட்டு ஈஸி நோன் ஃபார் கெட்டிங் ஒரு 20 கேம் சீசன்னா மினிமம் அதுல ஒரு 6-7 எல்லோ கார்டு வாங்கிடுவாரு. பட் ஒரு ஷார்ட் சீசன் பார்ப்போம், ஹோப்ஃபுல்லி வந்துட்டு எல்லா கேமும் சஸ்பெண்ட் ஆகாம ஆடணும் பிமாமர். அண்ட் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இவங்க 2 பேருக்கு இல்லை. டிஃபென்சிவா 2 பேரும் பண்ண வேண்டிய வேலையை கரெக்டா பண்ணிடுவாங்க. ஜஹூ கிட்ட இருக்கிற அந்த செட் பீஸ் த்ரெட் இவர்கிட்ட இருக்காது. அது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இமாஸ் ப்ரோ சொன்னார் 60 to 70%. இவருக்கு அந்த செட் பீஸ் த்ரெட், அந்த செட் பீஸ் போடுற எபிலிட்டி, அந்த கிராஸஸா இருக்கட்டும், ஃப்ரீ கிக்ஸ், அந்த த்ரெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு 90-95% வெரி வெரி சிமிலர் டு ஜஹூ ப்ரொஃபைல் தான். பட் கண்டிப்பா இமாஸ் ப்ரோ சொன்ன மாதிரி
என்ன இவர் எதுவுமே பண்ணலையே அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஓகே அவர் வேலையை கரெக்டா பண்ணிட்டு போயிட்டாரு. நீங்க வந்துட்டு இவர் என்ன பண்ணாருன்னு யோசிக்காதீங்க. மிட்ஃபீல்ட இன்னைக்கு மத்த ஆப்போசிஷன் மிட்ஃபீல்ட் நம்ம மிட்ஃபீல்ட ஓவர் ரன் பண்ணிச்சான்னு யோசிங்க. இல்ல அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஓகே பெமமர் அவர் வேலையை கரெக்டா பார்த்துட்டாரு. அவ்வளவுதான் அர்த்தம். வேற எதுவுமே தேவையில்லை. மத்த மிட்ஃபீல்ட்ஸால நம்ம மிட்ஃபீல்ட டாமினேட் பண்ண முடியாது. அண்ட் நம்ம பேசியிருக்கோம் வந்துட்டு இந்த பொசிஷனுக்கு நம்ம ஆல்மோஸ்ட் சைன் பண்ண பிளேயர் இந்த சீசன் யாரு தெரியுமா? கால் மெக்யூ. ஒரு கால் மெக்யூவோட ரோலை கண்டிப்பா இவரால பண்ண முடியும். என்ன ஒரே டிஃபரன்ஸ், பண்ணுவாரு கால் மெக்யூட நல்லா பண்ணுவாரு. கால் மெக்யூ இஸ் நாட் அ ப்ராப்பர் நம்பர் 6 டு பி வெரி ஹானஸ்ட். ஒரு ப்ராப்பர் நம்பர் 6 கிடையாது. அவர் சென்டர் பேக்கும் விளையாடுவாரு, கொஞ்சம் அட்வான்ஸ் ரோலும் பண்ணுவாரு. அந்த ப்ராப்பர் நம்பர் 6 வந்து அவர் கிடையாது. பட் அவர்கிட்டயே அந்த பால் ஹோல்டிங் எபிலிட்டி எல்லாம் இருக்கு. பட் ஒரு ப்ராப்பர் நம்பர் 6 லைக் முகமது அலி உமர், லைக் அந்த டெக்ஸ்ட் புக் நம்பர் 6 சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் புக்ல இருந்து வந்து ஃபுட்பால் டெக்ஸ்ட் புக் நம்பர் 6 சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் புக் நம்பர் 6 தான் வந்து முகமது அலி உமர். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் அதை நான் நெக்ஸ்ட்ல சொல்றேன். ஸோ அவ்வளவுதானே ஷாம் ப்ரோ? அவ்வளவுதானே? இல்ல ஒருதான் லைக் அந்த கால் மெக்யூக்கு இவருக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, பிசிக்காலிட்டியில இவர் ஒரு படி மேல கால் மெக்யூவோட, அண்ட் பாசிங்ல கால் மெக்யூ இவரோட ஒரு படி மேல. இவ்வளவுதான் ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு. மத்தபடி வந்துட்டு மோரார்லெஸ் அந்த ரோலை கரெக்டா பண்ணிடுவாங்க. அண்ட் அகைன் கிளிஃபர்ட் மிரண்டா வந்துட்டு அவருக்கு நல்லா தெரிஞ்ச கால் மெக்யூக்கு போலான்னு பார்த்தாரு. அந்த அன்சர்டினிட்டினால கால் மெக்யூ வந்துட்டு ஓகே நான் கிளம்புறேன் வேற கிளப் போறேன்னு சொன்னதுனால குட் சைனிங் ஃப்ரம் த கிளப் டு மூவ் ஆன் அண்ட் பிரிங் பெமமர். அண்ட் ஹோப்ஃபுல்லி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பாசிங் பத்தி சொன்னதுனால அங்க ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பாசிங்க்கு இவரும் பண்ணுவாரு. பட் பாசிங்க்கு பேர் போன அல்பர்டோ நொகரா பார்த்தா சைன் பண்ணிருக்கோம். ஸோ பாசிங் அவர் பார்த்துவாரு, டிஃபென்ஸ் இவர் பார்த்துப்பாரு. அப்படி அந்த காம்பினேஷன் அப்படி மிட்ஃபீல்ட்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் வருது. அந்த ரைட் ஃபீல்ட்ல பெமமர், லெஃப்ட் ஃபீல்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு நொகேரா. கண்டிப்பா வந்துட்டு எக்ஸைட்டிங் மிட்ஃபீல்ட். ஏன்னா நமக்கு வந்துட்டு அந்த 1920 சீசனுக்கு அப்புறம் இவ்வளவு எக்ஸைட்டிங்கா ஒரு மிட்ஃபீல்ட் பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஒரு ஜூலியஸ் டியூக்கர் அண்ட் ஜிதேஷ்வர் இருக்கும்போது செம எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. பட் அப்போ வந்துட்டு ஜிதேஷ்வர் ரொம்ப சின்ன பையன். பட் இங்க ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, என்ன பண்ணணும்னு கரெக்டா தெரியும். அல்பர்டோ நொகரா இப்போதான் கோப்பா டெல் ரேல ஒரு மேட்ச் விளையாடி வந்திருக்காரு. அதை நான் கேட்டு செம ஷாக் ஆயிட்டேன் ஆக்சுவலி. கோப்பா டெல் ரேல ஒரு மேட்ச் ஆடுறது இட்ஸ் குட் ஆக்சுவலி. ஸோ எஸ், ஸோ அங்க இருந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனல் வேர்டிக்கு வரலாம். இதில் நான் ரொம்ப பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணல, பிகாஸ் இதில் வளவலன்னு இருக்க வேணாம், நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு நான் விட்டேன். ஸோ அதான் அகெயின் முகமது அலி உமர் இஸ் அ கோச் மிட்ஃபீல்டர். கோச்சுக்கு தேவையான ஒரு பிளேயர். நீங்க 10 பேர் டீம்ல யார் வேணா வச்சுக்கோங்க, பட் எனக்கு ஆல்ரெடி ஒருத்தன் பேர் நான் லிஸ்ட்ல எழுதிடுவேன் லைன் அப்ல. அது யாருன்னா முகமது அலி உமர். சிஸ்டம் enabler. His value lies in his ability to maintain structure, protect the defense and ensure sustainable position. He may not attack. Okay, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பேசுறது தான். இதுதான் லாஸ்டா சொல்லி முடிக்கிறது. He may not attract headlines, but his influence is deeply felt in team stability and the control. ஸோ நான் அகெயின் ஏன் முகமது அலி உமருக்கு இவ்வளோ இது பண்றேன்னா, இவர் ஐஎஸ்எல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர். நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சியோட சக்சஸ்ல ஒரு 30-40% ஆன ஒரு 30-40% சொல்ல வேணாம், ஒரு பாகம் வந்து முகமது அலி உமருக்கும் இருக்கு அந்த ஒரு சக்சஸ்ல. பிகாஸ் அவங்க டீம்லயும் மாயக்கண்ணன் முத்து சூப்பரா ஆடினாரு. நம்ம தமிழ்நாடு பிளேயர் தான் வரும். பட் அவர் அங்க சூப்பரா ஆடினதுக்கு காரணம் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இஸ் முகமது அலி உமர். ஸோ நம்மளோட இந்தியன் மிட்ஃபீல்டர்ஸ் சம்டைம்ஸ் வி மே ஃபீல் இவங்க எங்கேயோ கொஞ்சம் இடிக்குதே. இந்த கூலி படத்துல எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்ன மாதிரி எங்கேயோ இடிக்குதேன்னு தோணும். அந்த எங்கேயோ இடிக்குதேங்கிறத தான் இங்க கூட்டின்னு வந்து உட்கார வச்சிருக்காங்க முகமது அலி உமரை. ஸோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எங்கேயோ பார்த்துருக்கேன்ற இதுவே வராது. We will see the full potential of our midfield with the inclusion of Muhammad Ali Umar. So இவரால மத்தவங்க தான் ஹெட்லைன்ஸ் வாங்குவாங்க. ஆக்சுவலி இவரால மத்தவங்க ஹெட்லைன்ஸ் வாங்குவாங்க. அதுதான் நீங்க லாஸ்ட் இயர் ஓகே, நான் சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன் முகமது அலி உமர் வந்து ஹெட்லைன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு சிம்பிள் எக்ஸாம்பிள். இந்த வீடியோ முடிச்சுட்டு சென்னை எஃப்சி வர்சஸ் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி லாஸ்ட் இயர் ஒரு கேம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இவரோட ஜிஏ வந்து 0, ஓகேவா, 0 கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட். பட் இவர் எவ்வளவு தேர்ட் பால்ஸ் போட்டிருக்காருன்னு பாருங்க. லைக் இவர் போட்ட பால்னால அசிஸ்ட் எத்தனை கிரியேட் ஆயிருக்குன்னு பாருங்க. யூ வில் பி ஷாக் டு சி த நம்பர் ஆக்சுவலி. அந்த கேம் போய் பாருங்க. அண்ட் இவர் எத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணிருக்காரு, எத்தனை க்ளோஸ் கோல்ஸ் விட்டுருக்காரு. அந்த கேம்னு இல்லை, நீங்க முகமது பிமமர்னு போட்டு பாருங்க. பட்
எஸ்பெஷலி இந்த கேம் போட்டு பாருங்க. தட் வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே திஸ் இஸ் த ட்ரூ பொட்டன்ஷியல் ஆஃப் ஹிம் ஈவன் அட் த ஏஜ் ஆஃப் 35 when he played over here. ஸோ 36ல மச் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காது, டு பி வெரி வெரி ஹானஸ்ட். ஸோ அந்த விதத்தில் இந்த சைனிங்க்கு நான் ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 9 out of 10 கொடுப்பேன். நான் 10 out of 10 கொடுக்க மாட்டேன், 9 out of 10 கொடுப்பேன். இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரீசன்ஸ் வை நாட் 10 out of 10 சொல்லிட்டு. ஸோ ஷாம் ப்ரோ, உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் ஆன் திஸ் சைனிங் அண்ட் யுவர் ரேட்டிங் ஃபார் திஸ் பிளேயர். நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த கேமுக்கு அப்புறம் ஒவன் காயிலுமே வந்துட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லுவார், பெமமர் என்ன பிளேயர், தே ஹேவ் அ வெரி குட் மிட்ஃபீல்ட், அதனால தான் ஜெயிச்சாங்க, பெமமர் வாஸ் த டிஃபரன்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவார். பட் ரேட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு கிவ் 8 out of 10. ஏன்னா வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நொகுவேரா வந்துட்டு எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர். ஸோ ஐ கிவ் நொகுவேரா தான் எனக்கு வந்துட்டு ஒரு 9 out of 10 சைனிங்கா இருப்பாரு. பட் பெமமர் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நான் சொன்ன மாதிரி நிறைய அப்சைட் தான். நீங்க டவுன் சைடோட பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் இருக்கு இந்த பெமமர் சைனிங்ல. அண்ட் ஹோப்ஃபுல்லி ஒரு 8 out of 10, ஒரு 8.5 out of 10 கூட தரலாம். பட் அகைன் நம்ம சீசன் நடக்கும்போது தான் தெரியும் என்ன இருக்குன்னு. ஏன்னா லைக் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவோம், லைக் நம்ம வந்துட்டு மேபி இந்த சீசன் நல்லா பண்ணலனாலுமே பெமமர் சைனிங் வந்துட்டு ஒரு நல்ல சைனிங் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வந்துட்டு அந்த ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ், ஐஎஸ்எல் குவாலிட்டி நம்ம கொண்டு வரோம், அது ஒரு நல்ல விஷயம். நம்ம போன சீசனுமே பார்த்தோம், நமக்கு அது வந்துட்டு ஹிட் ஆச்சு. ஸ்ட்ரைக்கரா கொண்டு வந்தோம், வேலை ஆகும் போது நம்ம வந்துட்டு வில்மர் ஜார்டனை கொண்டு வந்தோம் ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, 10 கோல் அடிச்சு கொடுத்தாரு. அகைன் நீங்க கேட்கலாம் டேனியல் சீமாச்சுக்கோ கூட கொண்டு வந்தோன்னு. பட் ஹோப்ஃபுல்லி ஒரு பாசிட்டிவிட்டியாவே நம்ம பேசுவோம். அதனால வந்துட்டு பெமமரும் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சைனிங்கா இருப்பார்னு ஹோப் பண்ணோம். ஸோ எஸ், ஐ கெஸ் நம்ம எல்லா சைனிங்ஸ் பற்றியும் பேசியாச்சு, பெமமர் பற்றியான ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் போட்டாச்சு. ஸோ இந்த டாக்டிக்கல் அனாலிசிஸ் எப்படி இருந்துச்சு, இல்லை ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணலாம். நான் பேசுறதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணி நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அந்த மாதிரி பேசலாம். அண்ட் வேறு என்ன கண்டென்ட் போடணும்னு சொல்லுங்கள், அதுவும் போடலாம். அண்ட் எல்லா ஃபாரின் சைனிங்ஸ் ஃபினிஷ் ஆன பிறகு வில் டெஃபினெட்லி போஸ்ட் ஃபேன் செஷன். நீங்கள் உங்களோட தாட் சொல்லுங்கள் சைனிங்ஸை பற்றி. அண்ட் எஸ், அகெயின் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 சைனிங் இப்போ புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பானிஷ் ஸ்ட்ரைக்கர், ஒரு பிரேசில் சீன். யாரா நீங்கள், எங்கேருந்துடா வரீங்க? அதாவது ஒரு ஸ்பானிஷ் ஸ்ட்ரைக்கர், ஒரு பிரேசிலியன். கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் நம்ம வீடியோவில் லைவ்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ இனி இந்த வாட்டி ஸ்பானிஷ் சைனிங் இருக்குமா இல்லை பிரேசிலியன் சைனிங் இருக்குமான்னு கேட்டுட்டு இருந்தாரு. எல்லாத்துக்குமே ஒரே லைன்ல சொல்ற மாதிரி பதில் சொல்ற மாதிரி இருக்கு இல்லைன்னு ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா they have proved what they have saidன்ற மாதிரி ஒரு எக்ஸைட்டிங். அந்த பிளேயர் யாரா வேணா இருக்கட்டும், எனக்கு இன்னும் அந்த பேர் தெரியல யாருன்னு சொல்லிட்டு இன்னும் நான் பார்க்கல. ஸோ அந்த பிளேயர் யாரா வேணா இருக்கட்டும், பட் ஒரு ஃபாரின் சைனிங்ஸ் இந்த டைம்ல நீங்க மற்ற டீம்ஸ் கம்பேர் பண்ணி, ஈவன் மும்பை சிட்டி எஃப்சி நீங்க போய் பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பிகாஸ் இந்த டைம்ல நீங்க போடுற காசு எல்லாமே பாத்தீங்கன்னா வேஸ்ட் தான். ஆஸ் அ கிளப்பா உங்களுக்கு ப்ராஃபிட் வர போறதே இல்லை. அதை தெரிஞ்சுமே தே ஆர் டூயிங்னா ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஃபேன்ஸ்க்காக தான் பண்ணலான்றாங்க அவங்க. அதான் ரீசன், வேற எதுவுமே இல்லை. ஃபேன்ஸ்க்காக இருக்கட்டும். அண்ட் அந்த ரிலிகேஷன் பேட்டல் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை வந்து மேக் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ எஸ், ஸோ நான் அந்த பிளேயர் யாரு என்னன்னு சொல்லிட்டு வந்த பிறகு, நேம்ஸ் வந்த பிறகு வில் டெஃபினெட்லி முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, புதுசா உங்களுக்கு அவங்களோட ரோல்ஸை புரிய வைக்க முடியுமோ பண்ணணும். அண்ட் அதே மாதிரி 6 சைனிங்ஸ் முடிஞ்ச பிறகு 6 பேரோட ரோல் டீம்ல என்னவா இருக்கும், எப்படி ஃபிட் ஆவாங்க, இவங்க சைன் பண்ணதெல்லாம் ஓகேவா, ஸ்குவாட் ரேட்டிங், ஸ்குவாடோட இது, ஃபேன் செஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைனா வச்சுட்டே வரலாம். ஸோ அவங்க எப்படி குவாலிட்டியாக சைனிங்ஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு குவாலிட்டியான கண்டென்ட்டை டெஃபினெட்லி டெலிவர் பண்ணிகிட்டே இருப்போம். ஹோப்ஃபுல்லி 4 பேருமே இருப்போம்னு நம்புவோம். ஸோ நாங்கள் 4 பேருமே இருப்போம்னு நம்புவோம். பட் யார் இருக்காங்களோ இல்லையோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி வந்து எல்லா வீடியோஸ்லையும் இருப்பேன் ஹோப்ஃபுல்லி. ஸோ ஷாம் ப்ரோ, உங்களுடைய தாட்ஸ் அபவுட் த நியூ 2 சைனிங்ஸா? அது யாருன்னு கூட இன்னும் தெரில இல்லையா, நேம் வரல. இல்ல லைக் ஒரே ஒரு இதுதான் நான் பாக்குறேன். லைக் ஒரு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிளப் நினைச்சிருந்தா வந்துட்டு எப்படியோ முகமது அனசி வந்துட்டு ஒரு ஆல் இண்டியன் ஸ்குவாடோட ஆட போறாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப இவங்க ரெலகேட் ஆயிடுவாங்க போல, நம்ம வந்துட்டு சும்மா ஒரு 2-3 ஃபாரின் சைனிங் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். பட் கிளப் வந்துட்டு எஃபர்ட் எடுத்து ஸ்கவுட் பண்ணி வர பிளேயர் சைன் பண்றாங்க ஃபாரினர்ஸ். ஸோ இட்ஸ் குட் டு சி. ஹோப்ஃபுல்லி நம்ம இது கண்டினியூ பண்ணணும். அண்ட் அகைன் நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு இந்தியன் ஸ்குவாட் வந்துட்டு நல்ல இந்தியன் ஸ்குவாட் இருக்கு. நம்ம வந்துட்டு ராஜ் பாஸ்போர் கூட சைன் பண்ணியிருந்தோம் நம்ம இதுக்கு முன்னாடி. ஒரு
என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கிளப் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு பேஸா செட் பண்ணி ஒரு சீசன் பண்ணிட்டோம், இன்னொரு 3 சீசன் பண்ண வேணாம்னு இல்லாம இதை பேஸா செட் பண்ணி இதை ஒரு ஸ்டாண்டர்டா செட் பண்ணி ஒரு சீசனும் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா நான் சொல்றேன், லைக் ஒரு இந்த சீசன் வந்துட்டு ஒரு 4th or 5th முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சீசன் வந்துட்டு இப்படியே வந்தாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா மெரினா அரீனால ஃபேன்ஸ் ஏறுவாங்க. ஏன் ஃபேன்ஸ் குறையறாங்க அப்படின்னா, நீங்க நீங்க ஜெயிச்சுட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் வந்துட்டு தான் இருந்தாங்க. நீங்க எப்போ வந்துட்டு கிளப் வந்துட்டு ஃபெயில் டு குவாலிஃபை ஃபார் பிளே ஆஃப்ஸ், ஃபெயில் டு குவாலிஃபை ஃபார் செமிஃபைனல்ஸ், அப்போ ஃபேன்ஸோட நம்பர்ஸ் குறைஞ்சுது. அகைன் ஃபேன்ஸை நம்ம குத்த சொல்ல முடியாது. ஃபேன்ஸ்க்கும் வந்துட்டு நீங்க வந்துட்டு என்டர்டைனிங் ஃபுட்பால் ஆடி ஜெயிச்சாதான் ஃபேன்ஸ் வருவாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த சீசன் வந்துட்டு கிளப் அவங்களோட பெஸ்ட் பண்றாங்க. நம்ம ஃபேன்ஸா வந்துட்டு ஒருத்தரும் கொடுக்கறது ஒரு 100 ருபீஸா இருந்தாலுமே கிளப்புக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு 1000 பேர் எக்ஸ்ட்ரா வந்தாங்கன்னா கிளப்புக்கு வந்துட்டு இட்ஸ் குட் அமௌண்ட் இந்த மாதிரி ஒரு சீசன்ல. ஹோப்ஃபுல்லி நம்மளும் வந்துட்டு ஃபேன்ஸ் ஒரு பிளேயர்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு 6-7 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஆடுவோமா இல்லையான்னு வராங்க, அவங்களுக்குமே வந்துட்டு இந்த ஃபேன் சப்போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சென்னையில மேட்சஸ் என்னன்னு தெரியல, இன்னும் நம்ம வந்துட்டு சென்னை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸ்டேடியம் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியல. பட் சென்னையில மேட்ச் நடந்ததுன்னா அட்லீஸ்ட் உங்களால முடிஞ்சா ஒரு 1-2 மேட்ச் சென்னையில இருந்தீங்கன்னா வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஹோப்ஃபுல்லி வி வில் see the லைக் ஒரு லாஸ்ட் 4-5 சீசன்ஸ்ல இல்லாத மாதிரி அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் 4-5 சீசன்ஸோட ஒரு பெட்டர் சென்னையின் எஃப்சி. கண்டிப்பா நம்ம பிளே ஆஃப்ஸ் போனோம் ஓவன் காயில் கீழே, பட் அது வந்துட்டு பெட்டர் சென்னையின் எஃப்சியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த ஸ்டைல் ஆஃப் பிளே பெட்டர் இல்லைன்னு ஓவன் காயிலே ஒத்துப்பாரு. அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் ஒரு மிட்ஃபீல்ட் கண்ட்ரோல் ஒரு வந்துட்டு ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டம் தான் நான் எதிர்பார்க்கறேன் கிளிஃபர்ட் மிராண்டா கிட்ட. ஒரு சிஸ்டம் இந்த சீசன் பில்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் சீசன் உங்களுக்கு வேண்டிய பிளேயர்ஸை வாங்குங்க, சென்னை எஃப்சியை நெக்ஸ்ட் லெவல் கூப்பிட்டு போங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் கிளிஃபர்ட் கிட்ட. ஸோ இதுக்கு மேலே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதுக்குன்னு வேற எதுவுமே இல்லை. ஒரே போடுன்ற மாதிரி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சிட்டாரு ஷாம் ப்ரோ. ஸோ ஐ கெஸ் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு ரொம்ப. ஸோ எஸ் கைஸ், அண்ட் இந்த சைனிங்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு கண்டிப்பாக நாளைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நாங்கள் போடுறோம். அண்ட் டெஃபினெட்லி வில் டாக் அபவுட் த நியூ சைனிங்ஸ் டுமாரோ. இப்போதைக்கு யாருன்னு பேர் இன்னும் வரல, நாங்கள் பார்த்துட்டு இருக்க செக் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் இன்னும் வரல. ஸோ டெஃபினெட்லி வந்த பிறகு வில் டாக் அபவுட் தோஸ் சைனிங்ஸ் டுமாரோ. அண்ட் அன்டில் தென் இட்ஸ் அ குட் பை ஃப்ரம் அஸ். அண்ட் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு நியூஸ் வரணும், வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இதை பற்றி பேசுங்க அதை பற்றி பேசுங்கன்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா வீடியோட கமெண்ட்ஸில் போடுங்க. வில் டெஃபினெட்லி டிஸ்கஸ் அபவுட் இட். தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ வரும்போது மேபி நீங்க அந்த புது சைனிங் அனௌன்ஸ் கூட பண்ணியிருக்கலாம் கிளப். ஸோ நீங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு எக்ஸைட்மெண்ட்டா தான் வருவீங்க. பட் என்ன புது சைனிங் எக்ஸைட்மெண்ட்டுக்கு வருவீங்க. பட் இது வந்துட்டு ஒரு பிளான் வீடியோ. நாங்க சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அந்த நியூஸே வந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு லைவுக்கு வாங்க. நாங்க வந்துட்டு கண்டிப்பா அந்த வீடியோ அந்த ஸ்ட்ரைக்கரை பத்தியோ இல்ல அந்த டிஃபெண்டரை பத்தியோ இமாஸ் ப்ரோ குகன் ப்ரோ கண்டிப்பா பேசுவாங்க. Yes, so definitely we'll let out our thoughts over there. So இந்த வீடியோ was solely based on analysis. அது அப்டேட்னு சொல்லுங்க, இதை கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லுங்க. ஸோ இதோட முடிச்சுக்கலாம் guys. We'll see you tomorrow in a live. Bye.